அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கட்டும். அல்ஹம்துலில்லா. நம்ம சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களுடைய வரலாறை பாகம் 4 பார்த்துருக்கோம். ஈமானின் உறுதியை அசைத்து பார்க்கும் தாய். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் கேட்டிருப்பீங்க. எவ்வளவு ஒரு ஈமானோட அவங்கள அசைக்கவே முடியல பார்த்தீங்களா? ஒரு தாய் சொன்ன சொல்லையும் மீறி அல்ஹம்துலில்லா அவங்க இஸ்லாத்தின் பக்கம் அப்படியே பக்க பலமாகவே நின்றுருக்காங்க. சுபஹானல்லாஹ். இதை நான் உங்களுக்கு படித்து காமிக்கும் போதே என்னோட மெய் சிலிர்த்து போச்சு. அவங்களோட ஈமானின் உறுதி. அல்லாஹ் நமக்கும் ஈமானின் உறுதியை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களின் தாயார் என்ன சொல்லி மிரட்டினார்? சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவரின் தாயார் என்ன சொல்லி மிரட்டினார்? கேள்வி 2, உணவருந்தாமல் இருந்த தன் தாயை பார்த்து சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் என்ன கூறினார்கள்? உணவருந்தாமல் இருந்த தன் தாயை பார்த்து சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்கள் என்ன கூறினார்கள்? மூன்றாவது கேள்வி, இந்த வரலாற்றில் ஒரு அல் குர்ஆனின் வசனம் வருகிறது. அதன் அத்தியாயம் வசனம் என்ன? இந்த வரலாறு பேசும்போது அதில் ஒரு அல் குர்ஆன் வசனத்தை சொல்லியிருக்கேன். அது என்னங்கிறத இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். கேள்வி 4, யாருடைய ஆட்சி காலத்தில் கதீஷியா போர் நடந்தது? கேள்வி 5, போர் முடிவான பின் சாத் பின் அபி வக்காஸ் ரலி அவர்களுக்கு என்ன நோய் பிடித்தது? போர் முடிவாயிடுச்சு. முடிவானோடனே அவங்க உடல்நிலை சரியில்லாமல் போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நோய் பீடிக்குது. அந்த நோயோட பேர் என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எனக்கு அனுப்பணும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பதிலை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 766 78 78 745. இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதிலை எதிர்பார்த்தவளாக. பதிலளித்த அனைவருக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.